உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலுவான ஒரு நிலையில் திமுக கூட்டணி, வலுவு குறைந்த நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் எடப்பாடி. இப்போ திமுக அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி சொல்லக்கூடிய செய்தி, திமுக எவ்வாறு பலம் பொருந்திருக்கிறது என்ற கேள்வி நமக்கு எழும். மதில் மேல் பூனையாக இருந்த தேமுதிக தற்போது திமுக கூட்டணிக்கு வந்திருப்பது, காங்கிரஸ் கூட்டணியும் அநேகமாக திமுகவில் இணைந்திருப்பது, திமுகவிற்கான ஒரு வெற்றி பாதையில் ஒரு முன்னேற்றம் என்று எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2%, 1.5% வாக்குகள் தேமுதிகவுக்கு இருப்பதும், அதனால் ஒரு 6 to 7 தொகுதிகள் வரை விஜயகாந்துக்கு, அதாவது பிரேமலதா அம்மாவுக்கு திமுக வழங்கி இருப்பதும் அல்லது வழங்கப் போவதும், தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் ஒரு மிகுந்த இம்பேக்ட், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் தங்கள் கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தேமுதிக வலுவற்ற நிலையில் தானே இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். ஆம், உண்மைதான். ஆனால் தேமுதிக ஆரம்பத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதும், ஜக்கி வாசுதேவ் அவர்களின் கூட்டத்திற்கு நேற்று சென்றபோது கூட்டணி முடிந்து விட்டதாக எல்லா பத்திரிகைகளிலும் செய்தி போடப்பட்ட நிலையில் இன்று அது ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது. இது பெரிய ஷாக். யாருக்குன்னா அதிமுகவுக்கு, அமித்ஷாவுக்கு. மோடி 1ஆம் தேதி வருகிற போது மேடையில் அமர வைப்பதற்காக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றில் தேமுதிக மிஸ் ஆனது அவர்களுக்கு பெரும் அடி என தமிழ்நாட்டின் பெரும்பாலான செய்தி கணிப்பாளர்கள் செய்தியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தல் எப்போதுமான தேர்தல் அல்லப்பா. ஏன்னா போட்டி பலமாக இருக்கிறது. 5 முனை போட்டி, 4 முனை. முதலில் திமுக, 2வது அதிமுக, 3வது விஜய், அதற்கு பிறகு திருமதி சசிகலா அம்மா அவர்கள் அறிவிக்கப் போகிற அரசியல் திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற செய்திகளை தவிர்க்கவே முடியாது. அதே போன்று சீமான் ஒரு 6-7%. இந்த நிலையில் இந்த போட்டியில் தாவேகாவினுடைய தேர்ட் பிளேயர் கேம், ஒட்டுமொத்த ஆட்டத்தை மாற்றினா அதிமுக காலி. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன? ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை, மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்கிறதுக்கு, அவர்கள் அமமுகவை உள்ளே கொண்டு வந்தது ஒரு காலமும் இந்த முறை அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அல்ல. பாரதிய ஜனதாவின் கூட்டணி அடிமட்டத்தில் அவர்களுக்கு ஜெல்லாக போவதில்லை. எடப்பாடி ஓபிஎஸ்ஸையும் திருமதி சசிகலா அம்மா அவர்களையும் வெளியே அனுப்பியது மிகப்பெரிய மைனஸ். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டிடிவியை உள்ளே கொண்டு வந்தால் அதுவும் மைனஸ் மாறிவிட்டது. பாரதிய ஜனதா ஒரு பிரதேச கட்சி தான். அது குமரியிலும், அது கோவையிலும், இன்னும் சில இடங்களில் மட்டுமே தன் கால்களை வைத்திருக்கிறதே தவிர, பொதுமக்களின் பார்வையில் அது ஒரு கட்சியாக இன்னும் உருமாறவில்லை. வலுவிழந்த நிலையில் தேமுதிகவை எப்படியாவது கொண்டு கட்சிக்கு வளம் சேர்த்து விட வேண்டும் என்ற நிலையில் தற்போது தேமுதிக திமுகவில் இணைந்திருப்பதும், காங்கிரஸ் கட்சி திமுகவில் இணைந்ததாக பேச்சுவார்த்தைகள் முடிந்திருப்பதும், திமுக தமிழ்நாட்டில் பலமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு மாற்று கூட்டணியாக இருக்க வேண்டிய அதிமுக என்டிஏ பலம் இழந்த நிலையில் காணப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் அரசியல் தலைவர்களை தாண்டி பத்திரிகையாளர்கள் சொல்வது, ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய பல தொகுதிகளை வரிசைப்படுத்தினால் 40 தொகுதிகள் அந்த கணக்கிலே வருகிறதாம். இந்த 40 தொகுதிகளின் வெற்றியில் 400 வாக்கிலிருந்து 4000 வாக்குகள் வரை இருக்கலாம். அந்தந்த தொகுதிகளில் பல வாக்காளர்கள் தேமுதிகவின் ஆதரவாளர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த முறை திமுகவுக்கு வாக்களிப்பார்கள்.
2016 பழம் நழுகி பாலில் விழுந்தது என்றார் அன்றைய தலைவர், திமுக தலைவர் திரு கருணாநிதி. அவர் கூறி 10 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் பழம் நழுகி பாலில் விழுகிறது. தேமுதிகவுடைய வாக்குகள்ல 40 தொகுதிகளில் திமுகவுக்கு பெரும் லாபத்தை தரும் என்றாலும், தேமுதிக ஒரு கட்சி, குறிப்பாக நீங்கள் பார்க்கின்றனால் ரிஷ்வந்தியம், திண்டிவனம், விருத்தாச்சலம், விழுப்புரம், அதே போன்று விருதுநகர், அதே போன்று கோவையின் சில பகுதிகள், இப்படி எல்லா இடங்களிலும் அந்த கட்சிகள் ஓரளவிற்கு தங்கள் வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். தெலுங்கு பேசும் நாயுடு சமூகத்திலும் அவர்கள் காலூனி இருக்கிறார்கள். அதல்லாமல் இந்த முறை அவருடைய மரணம், விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஏற்படுத்தும் ஒரு தாக்கம், இயற்கையாகவே தெலுங்கு மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இது அவர்களுக்கு ஒரு துணை என்றும் அரசியல் ஆரூடர்கள் தன் கருத்தை, எக்ஸ்பர்ட்ஸ் தெளிவாக பதிவு செய்கிறார்கள். திமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் இவர்களுக்கு கிடைக்கும், ராஜ்யசபா கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறார்? ராஜ்யசபா கொடுப்பது சற்று சிக்கலை ஏற்படுத்தினாலும் கொடுப்பார்கள் என்றுதான் நம்பப்படுகிறது. ஆனாலும் திமுக அநேகமாக 7 தொகுதிகள் வரையும், அவர்கள் கேட்ட சிவகாசி, அவர்கள் கேட்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே போன்று விருதுநகர் மாவட்டங்களில் இங்கெல்லாம் ஓரளவிற்கும் தங்கள் செல்வாக்கை நிர்ணயிக்க சேலம், தருமபுரி போன்ற பகுதியிலும் சில தொகுதிகளை தேமுதிகவுக்கு கொடுப்பார்கள். அது பேசப்பட்டது என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்தில் தேமுதிக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள், அதே போன்று தொல் திருமாவளவன், இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகள், திமுக ஒரு 5000 கொடுத்தது பலம். எதிர்ப்புகள் எவ்வளவோ இருந்தாலும் இவைகள் திமுகவுக்கு சாதகமாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்தில் பாஜக தொண்டர்களோடு ஜெல்லாகாமல் முரண்பட்டு அவர்கள் நிற்கிற நேரத்தில் காங்கிரசினுடைய மணிக் தாக்கூர் கடும் வசைபாடப்பட்டு ஒரு கட்டத்தில் அவர் RSSனுடைய கைக்கூலி என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றதால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேறு கட்டாயமல்ல, பலர் விமர்சனத்திற்கு உள்ளான தலைவராக ராகுல் தூண்டப்பட்ட நடவடிக்கைகள் செல்கிறார்கள் என்ற சக்தியும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய போட்டியில் இன்று காலை தேமுதிக திமுகவில் இணைகிறது, அல்லது இணைந்து கொண்டிருக்கிறது, அல்லது இணைந்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். இது திமுகவுக்கு பெரும் பலத்தையும், காங்கிரஸ் கட்சியில் மணிக் தாக்கூர் போன்ற தலைவர்கள் இனி ஒதுக்கப்படலாம், இடமாறலாம் அல்லது என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. இதில் பல விவகாரங்கள் இருக்கின்ற போது காங்கிரஸ் திமுகவுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளை கொடுக்க ஒப்புக்கொண்டதாகத்தான் நமக்கு இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. தேமுதிக 6-7 தொகுதிகளும், ஒரு ராஜ்யசபா தொகுதியும், செலவுக்கான பணங்களையும் திமுக கொடுத்திருக்கலாம் என்றும் நாம் நம்பப்படுகின்றது. ஆக இந்த வலிமையான போராட்டத்தில் திமுக கொஞ்சம் வேகமாக எடுத்திருக்கிறது. ஆனால் பிரதமர் வருகின்ற போது மிக நீண்ட கியூவில் அமர வைக்கப்படுகின்ற தேமுதிக தலைவர் அம்மையார் பிரேமலதா மேடைக்கு செல்லாமல் திரும்பியிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய பரிவாரமாக இருக்கிறது. மீண்டும் நாளை உங்களோடு சந்திப்போம். நன்றி.